நிகழ்வுகளையும் பாத்தீங்கன்னா நம்ம நீரை பாதுகாக்கணும், நீர் மேலாண்மையை போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வைகையில எடுத்திருக்க நிகழ்வு அடுத்த ஆண்டு நம்ம வைகையில இதே நீர் இருக்கணும், அந்த நீர்ல வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா நம்முடைய வைகை பார்த்தீங்கன்னா அவ்வளவு நீர் வந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளுகிற ஆற்றல் இருக்கிற வைகை வந்து நம்முடைய வைகை. எனக்கு தெரிஞ்சு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 1993ஆம் ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளம். அப்ப எனக்கு வயது 8 வயது. இந்த ஆற்றங்கரையில அந்த வெள்ளத்துல ஏறி குதித்த ஒரு 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 சிறுவனா நான் இந்த வைகையோட அழகை ரசிச்சிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு மீண்டும் அதே அழகை ரசிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கால அவகாசத்துலதான் அந்த நீரை பாக்குறோம். எப்பெல்லாம் வைகை டேம திறந்து விடுறாங்களோ அப்ப கொஞ்ச நாளைக்கு ஒரு மாசம் 2 மாசம் தண்ணி நிற்கும். ட்ரோன் வீடியோல எடுத்து பாக்குறப்போ பாத்தீங்கன்னா மதுரை கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அது பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 2 மாசத்துல மறுபடியும் அந்த தண்ணிகள் வழிந்தோடி விட்டு மறுபடியும் புட்கவும் நம்முடைய இந்த மரங்களுமாவே வைகை நதி இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல வைகை நதி நீர் இந்த நதியில என்னைக்குமே இருக்கணும். அதற்கான திட்டங்கள் நம்முடைய தமிழக அரசு விரைந்து செயல்படுத்தும் அப்படிங்கிறத உங்கள் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் ஆல்ரெடி அந்த கோரிக்கையை எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் என் ஆனந்த் அவர்களிடம் கொடுத்து விட்டாச்சு. அவரும் சொல்லியிருக்காரு கண்டிப்பா நம்ம வைகை அணையா சிறப்பா போற்றி பேணி பாதுகாப்போம். அதே மாதிரி இந்த வைகை அணையை பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க நின்று பேசிட்டு இருக்கோம், இதுக்கு முன்னாடி அணைக்கு இருக்கு. அந்த அணைக்கப்புல வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 60 ஆண்டுகளா தூர் வராமலேயே கிடக்கு. நம்ம அதை தூர் வாரிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 அடி எக்ஸ்ட்ரா கொள்ளளவு கிடைக்கும். அதற்கான பணிகளும் முடுக்கி விடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த தருணத்தை நான் தெரிவிச்சுக்கிட்டு நம்முடைய வைகை நதியை வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் சுற்றுலா போறப்போ சொல்லுவாங்க நாங்க நதியில வந்து போட்டிங் போனோம் அப்படின்னு. என்னுடைய ஆசை இந்த வைகை நதியில நம்மளும் போட்டிங் போகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. அதை தான் அண்ணன்ட்ட சொல்லியிருந்தேன். எடுப்பிருக்கிற ஒரு முன்னெடுப்பு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. கண்டிப்பா மதுரையிலையும் ஒரு தேம்ஸ் நதியை போல வைகை நதி சிறப்பா செயல்படும். அதற்கான எல்லா பணிகளும் நடக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல வந்து நான் தமிழக முதல்வரை பற்றி சொல்லணும். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை கூர்ந்து கவனித்து அதற்கான செயல் திட்டங்களை வகுத்து செயலாற்றுவதில் வல்லையராக இருக்கிற நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை இந்த தருணத்தில் நான் நெஞ்சார பாராட்டி எனக்கு இந்த ஒரு மதுரை மாமன்ல இந்த தொகுதியில பிறந்து வளர்ந்த நெசவாளியின் மகனை இன்னைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்காரு அப்படின்னா அது நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுடைய வெற்றிகரமான செயல் அப்படிங்கிறத அந்த தருணத்துல கூறிக்கொண்டு இதற்கு இன்னொரு பேரு உண்டு. என்ன அப்படின்னா இது தேசபதி என்ற ஒரு பேர் இதுக்கு இருக்கு. தேசபதினா என்ன அப்படின்னா மிக வேகமாக போகக்கூடியது. நீ கேட்பீங்க ஆத்துல தண்ணியே இல்லை அது என்ன வேகமா போகுதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முறை நான் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கப்ப பெருவெள்ளம் வந்து ஹெலிகாப்டர்ல காப்பாற்ற வந்தாங்க. ஹெலிகாப்டர் அடிச்சு போயிடுச்சு. எங்க கல்லூரிக்கு முன்னாடி தியாகராசர் கல்லூரிக்கு பின்னாடி அந்த ஹெலிகாப்டரு வீழ்ச்சி அளவுக்கு தண்ணி இருந்தது. நான் சோழவன் தான் அங்க. அதனால அங்கிருந்து வர்ற அந்த பெருவெள்ளத்தை பார்த்துருக்கிறேன். இந்த ஆறு அப்படிப்பட்ட ஆறு சாதாரணமா நீங்க நினைச்சிடாதீங்க. இது புண்ணிய நதிகள்ல ஒன்றுன்னு நமக்கு தெரியும். இந்த ஊர்ல தான் 7 கடல் வந்து கலக்குமாறு சிவபெருமான் செய்தார். இந்த நதி இன்றைக்கு ஆடி 18 இன்றைக்கு மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி இருக்கிறது. இன்னும் சில நாட்களில் இறையருளால் மழை சூழும். அதாவது முக்கூடல் பள்ளிங்கிற நூல்ல சொல்ற மாதிரி நேற்று மின்பும் கொம்பு சுற்றி காற்றடிக்கிறேன் மழை யாழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே சேற்று நன்று சேற்றைக்குள்ளை தேற்றடைக்கிறே மழை தேடி ஒரு கோடி வானம் பாடி ஆடுதேன்னு சொல்லி அவர் சொன்ன உடனே மழை பெய்ய போகுதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல மேற்க மின்னல் இருந்துச்சா மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால அநேகமா நம்முடைய வேண்டுதலின்படி இன்னைக்கு வந்தாலும் நல்லதுதான், இன்னைக்கு ராத்திரி அல்லது நாளைக்கு வந்தாலும் நல்லதா. மழை மட்டும் எப்ப வேணாலும் வரும். அது இறையிறல் போல. ஆண்டாள் கூட மழையை பற்றி தான் பாடுவா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீர் ஆடினா. உங்களை மாதிரி பெண்களை வச்சு சொல்றாங்க. போய் ஆடினா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடுகையிலோகல தூங்கு விளை போதில் பொறிவண்டிகள் விடுப்ப தேங்காதே புக்கு சித்தமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் தன் சுமத்துகள் நீங்காத செல்வம் நிறைந்து பாடுறாங்கன்னா அதுல பசுமை புரட்சி, நீல புரட்சி, வெண்மை புரட்சி. வெண்மை புரட்சி பால் பசுவுக்கு, பசுமை புரட்சி அது வந்து வயல்.
நீலப்புரட்சி நீங்கள் எல்லாத்துக்கும் மழை காரணமா இருக்குது. அந்த மழை கொட்டணும். அதற்கு இதோ நம்முடைய மகளிர் வந்திருக்கிறாங்க, குருமார்கள் வந்திருக்காங்க. காசியில நான் பார்த்திருக்கேன் இந்த மாதிரியான ஒரு அற்புதத்தை 2 ஆண்டுக்கு முதல்ல போய் நான் பார்த்துட்டு வந்தேன். அது போல இன்றைக்கு